அட பாக்கியமா. அண்ணே, இந்த ஆளு படுத்துற பாடு தாங்க முடியலண்ணே. அடிக்கிறாருண்ணே. கண்ணெல்லாம் செவந்து போச்சு. அண்ணே, எனக்கு இங்க வாழ்றதே சித்திரவதையா இருக்குண்ணே. அந்த ஆளு மூஞ்சிய பாக்க பத்திக்கிட்டு வருது. எம்புட்டு பேச்சு. பிச்சைக்கார வீட்டுல இருந்து நான் ஒண்ணும் இல்லாம வாக்கப்பட்டு வந்தனா. ஒண்ணு மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் வெக்கமானலாம் பாக்கவே கூடாது. சொன்ன வேலைய கேள்வி கேட்காம செய்யணும். படி படி உள்ள இல்லாத வீட்டு வாசல்ல வந்து பொண்ணு கேட்டு நின்னப்போ இது தெரியாம போச்சு அந்த ஆளுக்கு. நீயே சொல்லுன. சரி, நான் இல்லாதவதான். எசக்கி என்ன இவங்க முறையா பொண்ணு கேட்டு தாலி கட்டியா கூட்டிட்டு வந்தாங்க? அவர் மவன் தான். அவர் பேச்சு கேட்டு அவ கழுத்துல தாலிய கட்டுனா. எசக்கி வந்து வாழ்ந்தே ஆகணும்னு பஞ்சாயத்துல கால்ல விழுந்து கெஞ்சினது யாரு? இந்த ஆளு தானே. இப்ப எசக்கியும் பிச்சைக்காரியாம். அவளும் அடிமையாதான் இந்த வீட்டுல வாழணுமா? பொண்ணையும் மாமியாரையும் கொன்னுட்டு என் மவனுக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லி எம்பிட்டு திமிரா பேசினாரு தெரியுமாண்ணே. எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குன்னு. நான் உன் வீட்டுக்காரி. என்ன அடி வெட்டு கொல்லு. உனக்கு வாக்கப்பட்டு வந்த பாவத்துக்கு நான் அம்பட்டியும் தாங்கிக்கிடுத. ஆனா எசக்கி அவ என்னென்ன பாவம் பண்ணா? வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இன்னொரு வீட்டு பொண்ணு, சொந்த மருமவ. இந்த எந்த நினைப்புமே இல்லாம அவளை எப்ப பார்த்தாலும் ஓடுகாலியோட பொண்ணு, நம்மளோட பொண்ணுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாருன்னு. நீ ஓடுகாலி பெத்தமாவ தானே. எனக்கு அவ சப்போர்ட் பண்ணான்னு இப்ப ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. அண்ணே, நாங்க கேக்குறதுக்கே ஆள் இல்லாத அனாதையா போயிட்டோம். நான் உடனே சமூகத்துக்கும் பழனிக்கும் போன் போட்டேன். பஸ்ல போயிட்டு இருக்காங்க போல. லைனே கிடைக்கலன்னு. அண்ணே, நீயாவது வாண்ண. இந்த பாவி மனுஷன என்னன்னு கேளுன்னு. நடக்கிற அநியாயத்தை தட்டி கேக்கலனா அந்த ஆளுக்கு குளிர விட்டு போயிடும். மேல மேல சித்திரவதை செய்வாரு. ஆடி பயல நம்பி கூப்பிட எனக்கு பயமா இருக்குன்னு. இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசு மாறிட்டு வரான். இந்த ஆளு என்னத்தையாவது சொல்லி மறுபடியும் அவன் மனசு கெடுத்து விட்டுட்டாருன்னா என்னென்ன செய்ய முடியும்? வேணாம்னு அவனுக்கும் அவன் அப்பாவுக்கும் பிரச்சனை வர வேணாம். ஆனா இந்த ஆளு மட்டும் விடவே கூடாதுன்னு. நீ உடனடியா அவனுக்கு போன போடுன. பரணிக்கும் ஒரு போன போடு. அவங்க 2 பேரும் வந்து சொல்ற விதத்துல சொன்னாதான் இந்த ஆளுக்கு புரியும். அண்ணே, உடனே ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இந்த ஆளு இப்படியே விட்டோன்னு வெயி, என் மருமவ எசக்கிய வாழவே விட மாட்டாருன்னு. தேளு கொட்டுற மாதிரி திரும்ப திரும்ப கொட்டி என் மவ முத்துப்பாண்டி மனசு கூட இவர் மாத்திருவாரு. அது நடந்தா இசக்கியோட வாழ்க்கையும் பாழா போயிடும். போதுன்னு பட்டதெல்லாம் போதும். இன்னைக்கு இந்த ஆளுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு ஒரு முடிவு தெரியலனா அது நல்லா இருக்காதுன்னு. நீ உடனே சமூகத்தை வர சொல்லு. அப்படிதான். சௌந்தர பாண்டி, இசக்கி நான் பெத்த பொண்ணுல. அவளுக்கு ஒண்ணுனா நான் வேடிக்கை பாப்பேன்னு நினைச்சியா? இதோ வரேன்டா. வீடேறியே வந்துட்டியா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? என் தைரியத்துக்கு என்னடா குறைச்சல? காசுக்கு வழி இல்லாத குடும்பமா இருக்கலாம், ஆனா தைரியத்துக்கு குறைச்சலே இல்லடா. மோனம் கெட்டவனே. என்ன மிரட்டினதும் ஓடி ஒளிஞ்சிருவன்னு நினைச்சியா? ரொம்ப பயமா இருக்கே இன்னைக்கு. உனக்கு யாரு மேலடா கோவம்? ஏன் மேலடா? என் மாவ மேலையா? தைரியமான ஆம்பளையா இருந்தா எங்க கூட போராடு.
எங்க கூட சண்டை போடு. என்னதுக்குடா என் மகளை வச்சு சகுனியாட்டம் ஆடிக்கிட்டு இருக்க? மகளா? இந்த அம்மாவோட மக யாரு? துரோகி பயல. என்னதுக்குடா இந்த கொலவெறி? உனக்கு உதவி செஞ்சதை தவிர நான் என்ன செஞ்சேன்? 20 வருஷம் என் பிள்ளைங்களை விட்டு, என் குடும்பத்தை விட்டு அநியாயமா நான் ஜெயில கிடந்தனே. யாருக்காகல? நீ செஞ்ச கொலைக்கு நான் பழிய ஏத்துக்கிட்டு போனனே. யாருக்காக? உனக்காகல. நீ கொடுத்த வாக்குறுதியை நம்பி போனனே. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இருக்காதடா உனக்கு? நீ எல்லாம் மனுஷனா இல்ல வேற எதுவுமாடா? இந்த அம்மா ஜெயிலுக்கு போச்சா? அதுவும் மாமாக்காகவா? என்னது இது? ஒண்ணுமே புரியலையே. திங்குற சோத்துல உப்பு போட்டுதான் திங்கிறியா இல்ல வேற என்னத்தையாவது போட்டு திங்கிறியா? அசிங்க பிடிச்சவனே. இங்க நின்னுக்கிட்டு சும்மா லொல்லு லொல்லுன்னு நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன்னால என்ன மிரட்டவும் முடியாது, மாத்தவும் முடியாது. இப்பவும் சொல்லுதேன், உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஜெயிலு தண்டனை தானே, அங்கனே கடந்து சாக வேண்டியது தானே நீ. இப்ப எதுக்கு உனக்கு குடும்பம், குழந்தை, குட்டியே?